ஹலோ மக்களே 304வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல பார்த்தா உசப்ப கேனன் பால வச்சு அங்கிருந்து அடிக்கிறானுங்க. அந்த பில்டிங் அடிச்சுன்னு பில்டிங்கே சாயுது. டேய் உசப்பு என்னடா ஆனான்னு சொல்லிட்டு சாஞ்சி சோறும் மிரண்டானுங்க. நம்மளால சாஞ்சிட்டானா என்ன ஆனான்னு சொல்லிட்டு. ஆனா என்னன்னு பார்த்தா மேல இருந்து கீழே இருந்து விழுதும் அந்த இடமே செதறிடுச்சு. டேய் நீ உயிரோடு தான் இருக்கேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க. டேய் நான் மேல இருந்து கீழே விழுதேன், என்னை கேட்ச் கூட எடா பண்ண மாட்டேங்க, இதுல நம்ம பில்டிங்கே கீழே சாய போகுதுன்னு நினைக்கிறேன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பக்கம் பிராங்கியும் ரோபின் தான் கட்டுறாங்க. கஃபையும் கழட்டிட்டேன், சரி நம்ம இங்கே தப்பிச்சிடலாமான்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி இங்க இருந்து ஷிப்பை எடுத்து நம்ம தப்பிச்சு போய்கிட்டே இருப்போம்னு சொல்றா ரோபின். ஆல்ரெடி நம்ம கிரிமினல் ஆயிட்டோம், இனிமேல் நம்மளை எவனும் எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு சடனா பேசிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பக்கம் பிராங்கியோ கன்வெர்ட்னு சொல்றான், ஒரு மாதிரி குதிரை மாதிரி மாறிக்கிட்டு இருக்கான். அதே சமயத்தில் இன்னொரு இடத்த கட்டுறாங்க. லூஃபி லூச்சின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. கியர் 2 பத்தி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். டே நீ கியர் 2 எப்படி பண்றன்னு தெரியுது, உன்னோட பிளட் பிரஷர் நல்லா கூட்டி அதை நல்லா பம்ப் பண்றவன் ரப்பர் பவர் வச்சு அது மூலியே தானடா நீ கியர் 2 பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்கறான். எனக்கு என் உயிரே போனா பிரச்சனை இல்லடா, என் ஃப்ரெண்டா காப்பாதனடா, அதான்டா எனக்கு முக்கியம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியா நீ அதுக்கு முன்னாடி சாகு, உன் ஃப்ரெண்ட்ஸ் சாகட்டும்னு சொல்லிட்டு டெம்பஸ்ட் கிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஓடு போடுறான். போட்ட உள்ள வெளியே இருந்து தண்ணி மட்டும் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்து பேஸ்மெண்ட்ல தான்டா இருப்பாங்க, எல்லா தண்ணியும் அங்கே போக ஆரம்பிச்சிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். லூஃபி ஒரு பக்கம் ஷாக் ஆகுறான். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா மெரின்னு 10 ஷிப்பு வர ஆரம்பிச்சிட்டு 5 வைஸ் அட்மிரல் வர அதில் இருப்பானுங்க. வந்துகிட்டே இருக்க நேரத்தில் இதுல ரோபின் மிரண்டு அப்படியே உட்காந்துட்டா. டேய் வந்துருச்சுடான்னு சொல்லிட்டு அவனுக்கு கேனனை வச்சு அட்டின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இங்க ஒரு பக்கம் சிம்னே எல்லாத்தையும் கட்டுறாங்க. என்னடா அது சத்தம்னு சொல்லிட்டு தெரியாம பாத்துக்கிட்டு இருக்காங்க. பேட்டில் ஷிப் வந்துருச்சு, பஸ்டர் கால் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு ஸ்பேண்டம் நக்கலை சிரிச்சுக்கிட்டு இருக்கான். கேனனை வச்சு அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. அவனுக்கு பஸ்டர் காலை போட்டானுங்கன்னா என்னிஸ் லாபியை முடிக்காம இங்கிருந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு தான் வந்திருக்கானுங்க. என்னிஸ் லாபிக்கு கவர்மெண்ட் இடம் எதுவுமே பார்க்க மாட்டேங்கானுங்க, கண்டினியூஸா அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா ட்ரெயின்ல ஏறி தப்பிச்சு போகிறதுக்கு வர நிறைய மெரைன் வேற ஏறி நின்றுட்டு இருக்கானுங்க. வந்து அந்த பிரிட்ஜை மட்டும் தாண்டானுங்க, தாண்டிட்டு கண்டினியூஸா அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. டே முகிவராசும் 60 பைரட்ஸ் இருக்காங்கடா, மொத்த என்னிஸ் லாபியை நம்ம டிஸ்ட்ராய் பண்ணணும்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. இதுல ஒரு பக்கம் ஸ்பேண்டம் பக்கத்துல இருக்க நேவி எல்லாம் பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இங்க என்னன்னா நம்ம கதை முடிஞ்சிடும் சொல்லிட்டு எங்க அப்பா சொன்ன மாதிரி இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பஸ்டர் காலை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. கேனன் ஃபயர்ல இருந்து எங்க அப்பா தப்பிச்ச மாதிரி நானும் தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் சடனா பேசிக்கிட்டே இடத்துல நிக்கோ ரோபின் வந்து கேனன்ல தான் இருக்கா. கேனனை பிரிட்ஜை நோக்கி அடிங்கடான்னு சொல்லிக்கிட்டு கத்துறானுங்க. டே CP9ல உள்ள சீஃப் நான் இங்க தான்டா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஸ்பேண்டம் வேற என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு பிராங்கி முழிக்கிறான். நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சடனா ரோபினை பாக்குறான். ரோபினோ மிரண்டு போய் உட்காந்துருக்கா. அவ உடம்பும் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சின்ன வயசுல இந்த மாதிரி நடந்துருந்துருக்கும். ஒஹரா எப்படி அழியுதோ அதே மாதிரி என்னிஸ் லாபி அழியுது அவ கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கா. பஸ்டர்கள் அங்க போட்டோன்னே அவங்க ஒரே தரமட்டமா இருக்கும். அவளால உடம்புல உள்ள நடுக்கத்தை போக விட வைக்க முடியல, அந்த அளவுக்கு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அவளுக்கு. அந்த சமயத்தில் நடந்த எல்லா விஷயம் யோசிச்சு பார்க்கறா. அங்க இருக்க சிவிலியன்ஸ் கூட அவனுக்கு தப்பிக்க விடல. ஏன்னா அங்க இருந்து ஒரு ஸ்காலர் வெளியே போனா கூட திரும்பி இந்த போனிகிலிஃப படிக்க எவனாச்சும் வந்துரும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அழிச்சிருந்திருப்பானுங்க. அதே இதைத்தான் இங்கேயும் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. கேனன் ஃபயர் சத்தத்தை கேட்டுட்டு அப்படி மிரண்டுகிட்டே இருக்கா. இந்த இடத்தையே வந்து நரகமா ஆக்க போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. திரும்பி இந்த அசம்பாவிதம் நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு உடம்புலாம் நடுங்கின மாதிரி உட்காந்துருக்கா. அப்படியே சுத்தி எல்லா இடத்தையும் காட்டுறாங்க. சப்பப்பா காக்கு ஒருத்தரையும் காட்டுறானுங்க. எல்லாரும் செதறி போய் கிடக்குறானுங்க. இங்க அதுக்கப்புறம் என்ன பார்த்தா உசப்பு சாஞ்சி ஜொரத்தான் கட்டுறாங்க. உசப்பை என்னமோ கவர் கட்டிட்டு தூக்கிட்டு போன மாதிரி தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கானுங்க. காய்ஸ் என்னை நல்லபடியே தூக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு உசப் சொல்லிக்கிட்டு இருக்கான். டேனை பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டு வாடா, உன்னை தூக்கிட்டு போறதே பெரிய விஷயம், இதுல பார்த்து வர தூக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஜோரா கத்திக்கிட்டு இருக்கான். டேய் வாயை மூடிட்டு வா, ரொம்ப பேசான்னு சொல்லிட்டு சாஞ்சி கத்துறான். டேய் என்னோட கபுட்டவங்கடா, அதை வச்சு தான் நான் ஆட்ட ஆடன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்மளே உயிரை காத்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம், கபுட்டவா வாயை மூடிட்டு வாடான்னு சொல்லிட்டு ஜோரா கத்துறான். என் உடம்புல 100 எலும்புக்கு மேலே உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போறானுங்க. ஒரு பக்கம் இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா ஒரு நாமி முன்னாடி தான் ஓடிக்கிட்டு இருக்கா. அவங்க ஒரு குருவில் போற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. இது கேனன் ஃபயரான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நாமி கட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா நேவிக்காரனுங்க தான் அடிக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு குக்கரை பட்டி சொல்றா. அட்டே கேனன் ஃபயரா, இது சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு சிம்னையும் கோம்பையும் கத்திக்கிட்டே வருதுங்க. எங்க தான் வந்து என்ஜாய் பண்ணு இது உங்களுக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா நாமி. உடனே நாமி கேட்கறான், சரி எங்க லூஃபி எங்கன்னு பாத்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே சிம்னை சொல்றா, லேடி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த லூஃபி இருக்காமல அந்த அயன் டோரை வந்து ஒரு வேலையை பார்த்து உடச்சு தள்ளினா அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சின்னதாயிட்டான். அவ உண்மையிலே வேற லெவல் சொல்லிட்டு இருக்கா சிம்னி. என்னது லூஃபி சின்னதாயிட்டானா, அப்படி என்ன பண்ணான்னு சொல்லிட்டு முழிக்கிறா நாமி. என்னன்னு பார்த்தா 3rd கியர்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிருப்பானோ அந்த இடத்த அப்படி காட்டுறாங்க. அதை சிம்னை எட்டி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பா. அதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லூஃபி தான் பாக்குறாங்க. ஆள் பொடிசா இருந்திருப்பான். அதை பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆயிருப்பாங்க, இவனோட இத்தனையும் ஆயிட்டான்னு சொல்லிட்டு. இந்த பைரட் காய் உண்மையிலே வேற லெவலாக இருப்பான் போலன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமா பாட்டி, பைரட் காய் உண்மையிலே வேற லெவல், அவனுக்கு ஈக்குவல் யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு வரா சிம்னி வேற. சரி ஏதோ ஒன்று நம்ம சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு வேகமாக போய்கிட்டே இருக்காங்க. கிராணி எனக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்குன்னு சொல்லிட்டு சிம்னி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி அது வேற சத்தம் இருக்காது, நீங்க வாயை முடிட்டு ஓடுங்கன்னு சொல்லிட்டு குக்கரை பாட்டி கத்திக்கிட்டு வரா. நம்ம பாட்டி உண்மையிலே வேற லெவல்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே ஓடுறாங்க. அவங்க என்னன்னு பார்த்தா தண்ணி தான் வந்துகிட்டு இருக்கு. அது அவங்களுக்கு என்னன்னே புரியல. என்னடா சத்தம்னு சொல்லிட்டு நாமி கொஞ்சம் கொஞ்சமா கேட்கறா. என்னன்னு பார்த்தா தண்ணி இவங்களை நோக்கி வருது. வந்த திசையிலேருந்து ஆப்போசிட்
திசையை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அந்த திசையை நோக்கி தான் சாஞ்சி எல்லாம் வந்துகிட்டு இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா மொத்த தண்ணி வந்துருச்சு. இவங்க வேகமாக பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. தலையில தான் சோப்பரா கட்டிட்டு வர போறாங்க. அப்படியே லூஃபியையும் லூச்சியை தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா இவனுக்கு இருக்கிற இடத்துல ஃபுல்லாக அப்படி தண்ணியாக நிரம்ப ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் உன் ஃப்ரெண்ட்ஸால எங்கேயும் போக முடியாடா, அவங்க செத்து போவாங்கடா, தண்ணி மூழ்கி இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஏர்லேயே பறந்து போய்கிட்டு இருக்கான். மூணு வாக்க போட்டு வெளியே போறான். டே உன்னை போக மாட்டான்னு சொல்லிட்டு கம் கம் ரப்பர்னு சொல்லிட்டு சடனா மேலே ஏறி பறந்து வந்து போய்கிட்டு இருக்கான். பார்த்தா ஆனா அங்கேயும் காத்துக்கிட்டு இருக்கான். நீ எப்படி வருவன்னு தெரியும் சொல்றான் லூச்சி. இனிமேல் கடல் தண்ணி வந்து இங்கெல்லாம் வராதுடா, அவங்க அழிஞ்சு அவங்களே அழியட்டும், நம்ம இங்க ஆட்டத்தை ஆடுவோமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் பைரட் குரூக்கு என்னடா ஆகும், உன்னோட நிக்கோ ரோபினுக்கு என்ன ஆகும், அதை பத்தி எது நீ கவலைப்படுதியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். தண்ணியும் மேல கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்துகிட்டே இருக்கு. என்னடா நீ அவங்கள போய் காப்பாத்தலாம் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூச்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் ஒன்னை விட்டு நான் இங்க இருந்து முதல்ல போக போறதுடா, ஒன்னை தாண்டா முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே என்ன நடந்தாலும் பிரச்சனைடா, என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படினாலும் சர்வே பண்ணி தருவாங்கடா, ஆனா உன்னை விட்டு நான் இங்கிருந்து போக மாட்டேன், ஏன்னா நீ என் ஃப்ரெண்டையே கொல்ல நினைச்சவன்டா, உன்னை எப்படிடா நான் இங்கிருந்து விட்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி வேற லெவலாக நின்றுகிட்டு இருக்கான். பார்த்தா ரெண்டு பேரும் சண்டைக்கு தயாரா நின்றுட்டு இருக்கானுங்க. இங்க ஒரு பக்கம் நம்மள சாஞ்சி சோரம் உசப்பு தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கானுங்க. டேய் ஏதோ ஒரு பெரிய சத்தம் கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சோரம் சஞ்சி கத்திட்டு வரானுங்க. வேகமா போறானுங்க. போற வழியில உசப்ப கீழே போட்டானுங்க. அவனுக்கு உசப்புக்கு ஏதோ சத்தம் கேக்கு. என்னடா அது சத்தம்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். எதையும் என்னால சென்ஸ் பண்ண முடியுது, அது என்ன சென்ஸ் பண்ண முடியுது ஒண்ணுமே புரியலையடா. டேய் அங்கிருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு உசப்பு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். டேய் நில்லுங்கடா நில்லுங்கடான்னு சொல்லிட்டு ஓடுதான். என் முதுகுலாம் உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே விழுந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ரெண்டு பக்கமும் ராங் டைரக்ஷன்ல ஓடிட்டு வரானுங்க. டேய் இங்க ஒரு பக்கம் திரும்பி நாமியை தான் கட்டுறாங்க. அவ்வளோ ஜெட்டு மாதிரி ஓடி வந்துகிட்டு இருக்கா. தண்ணி மொத்தம் வந்துகிட்டு இருக்கு. திரும்பி லூச்சி லூஃபியை தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. டேய் நீலாம் என் பக்கத்துல கூட நிக்க முடியாது, அது என் எபிலிட்டி பக்கத்திலே வர முடியாதுன்னு சொல்றான் லூச்சி ஒரு பக்கம். ஆனா வெளியவோ கேனனை வச்சு அடிச்சு நொறுக்குதானுங்க. என்னிஸ் லாபியவே தரமட்டமாக்கிட்டு இருக்கானுங்க. ஸ்பேண்டம் நக்கலை சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சரி வாங்கடா நிக்கோ ரோபின் போய் கேப்சர் பண்ணுங்க, இந்த வாருக்கு ஹீரோவே நான் தான்டா, பஸ்டர் கால் அமுக்குனதுக்கு என்னை சல்யூட் அடிங்கன்னு சொல்லிட்டு ஸ்பேண்டம் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா வெளியே என்ன நடக்குனே தெரியாம லூச்சியும் லூஃபி வேற லெவல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. லூஃபி அவனால முடிஞ்ச அளவுக்கு அடிக்கிறான். ஆனா லூச்சி அடிச்சு பறக்கூடாதான் லூஃபியை. ஃபிங்கர் பிஸ்டல் ரொட்டேஷன் பென்டர் கிக்குன்னு சொல்லிட்டு ஒன்னா போட்டு அடிக்கிறான். ஆனா எல்லாத்தையும் பிளாக் பண்றான் லூஃபி. டேய் என்ன டிஃபீட் பண்ண நினைக்கியான்னு சொல்லி கேட்கறான். என் ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்கு நான் எந்த எல்லைக்கு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கம் கம் ரைஃபிள்னு சொல்றான். அவன் அயன் படியை போடுதான் ஒரு பக்கம். லூஃபியோட கை அடிச்சு ரெப்பலாகி ரிட்டர்ல போய்கிட்டு இருக்கான் லூஃபி. ரைசர்ன்னு சொல்லிட்டு வாழை வச்சு கழுத்தை பிடிச்சி தூக்குதாமே. சரிடா உன் கதையை முடிக்க போறேன், சாக தயாரா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். மத்த பைரட் மாதிரி தானே நீ இனிமேல் எங்கேயும்லாம் போக முடியாது சொல்றான். கம் கம் பிஸ்டல் சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கிறான். ஆனா லூச்சி அதுலயே பிளாக் பண்ணிட்டு கீழே வரான். சரி இதை பாருடா ஃபிளையிங் ஃபிங்கர் பிஸ்டல்னு சொல்லிட்டு ஒரு ஓடு போடுறான். லூஃபி ஏர்ல விட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஃபிங்கர் பிஸ்டல் சுண்டி விடுறான். லூஃபி உடம்புல ரத்தமா பறக்கு சுண்டிக்கிட்டே இருக்கான். அவன் லூஃபி செதறிக்கிட்டு இருக்கான். ஃபிளையிங் ஃபிங்கர் பிஸ்டல் ஃபயர் பிக்னு சொல்லிட்டு ஒரு ஓடு போடுறான். நெருப்பால ஒரு அடி அடிக்கிறான் லூஃபிய. அடிச்ச அடியில லூஃபி செதறிட்டான். பேச்சு முச்சே இல்லாம கிடக்குறான் லூஃபி. உன்னை நினைச்ச ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டா. நீ என்னமோ உன்னை நினைச்சேன், உன் கதை அவ்வளவுதானா, சரி உன் ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அப்படி ஷாக் ஆகுறான். லூஃபி திரும்பி தயாரா நின்னுக்கிட்டு இருக்கான். டே இவ்வளவு உனக்கு வேற ட்ரிக்கை தாண்டா காமிச்சேன், இப்போ என்னோட ட்ரிக் இன்னொன்னு பாருன்னு சொல்லிட்டு தேர்ட் கியர்னு சொல்றான். அவன் கைய வாயில வைக்கான். வாயில வச்சுட்டு ஒரு ஊதுறான். என்னன்னு பார்த்தா போன் பலூன் சொல்றான். அவன் கை ஏதோ ரொம்ப பெருசா மாறுது. இந்த அடியை பாரு சொல்லிட்டு ஆமா ஜெயிண்ட்னு சொல்லிட்டு கம் கம் ஜெயிண்ட் பிஸ்டல் சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கிறான். அவன் என்னமோ உடம்பு அயன் படின்னு சொல்றான். அதெல்லாம் தெரிச்சிருச்சு. லூஃபியோட தேர்ட் கியரே இதுதான். அவன் கைய ரொம்ப பெருசா மாத்திட்டான். அடிச்ச அடியில பில்டிங்கே உடஞ்சு தரமட்டமா போய்கிட்டு இருக்கு. லூச்சி ஏர்ல பறக்கான். அதோட முடியாத அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்துங்க. See you bye.